நண்பர்களுக்கு வணங்க. சரவணன் சாமியப்பன் யூடியூப் சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பொழுது நம்ம போடுற பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க. நம்ம போடுற பதிவுகள் அனைத்தும் இயற்கை விவசாயம் சார்ந்த பதிவுகளுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை முறையில் வெள்ளரி சாகுபடி பண்ணியிருக்கோம். அதுக்காக இன்றைக்கி பூச்சி தாக்குதல் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம அதுக்கு மீனமெல்லாம் ஸ்ப்ரே பண்ணலான்ட்டு வந்திருக்குறோங்க. இந்த பாருங்க, இதுதான் மீனமெல்லாம். இந்த பாருங்க, ஊற்றியாச்சு, மீனுங்களும் ஊற்றியாச்சு. இது போதுமானதுங்க. நம்ம அளவு அந்த கேன் கொண்டு வராதனால, மில்லி கணக்கு கொண்டு வராதனால ஒரு தோராயமாக ஒரு நிதானமாக ஊற்றணுங்க. இப்போ தண்ணி ஃபில் பண்ணிக்கிறோம். ஃபில் பண்ணிவிட்டு நம்ம முழுக்க இயற்கை முறையில் பண்ணுறதுனால இது மாதிரி பூச்சி விரட்டிகள், மீனுங்களும் இது மாதிரி தான், கற்பூர கரைசல், அது இல்லாமல் பாக்டீரியா, இதெல்லாமே தான் நம்ம கொடுக்குறோங்க. ஏன்னா இன்றைக்கி வெள்ளரிக்கு பார்த்திங்கன்னா அளவு தளவு இல்லாமல் விஷங்கள் தெளிக்கிறாங்க. ஏன்னா தெளித்தா தான் வரும், இல்லைன்னா வராது கண்டிப்பாக. அதனால் மக்கள் சாப்பிடக்கூடிய உணவு நஞ்சில்லாத உணவாக இருக்குன்னு இந்த கோடை காலத்துலேங்க. இல்லைன்ட்டு உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே உங்களுக்கு கெடுதலுங்க. இன்றைக்கி ஏதோ ஒரு பயன்பாட்டிற்காக நம்ம பயன்படுத்துகிறோம், சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்க. ஏன்னா இந்த கோடை காலத்தில் மிகவும் குளிர்ச்சியை தரக்கூடியது, நீர்ச்சத்து அதிகம் உள்ளதுங்க வெள்ளரி, தர்பூசணி இதெல்லாமேங்க. இதுக்காக எல்லாருமே இன்றைக்கி ஏகப்பட்ட நஞ்சுகள் தெளிச்சிட்ருக்காங்க. அதையெல்லாம் தவிர்த்து நம்ம எல்லாத்துக்கும் நஞ்சில்லாத உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய நோக்கம். இப்போ நம்ம அதை நோக்கி தான் போயிட்டுருக்குறோம். இப்போ நம்ம அந்த வயல் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இதுதான் வாய்க்கா வரப்புன்னு சொல்லுவோம். இதெல்லாமே பாருங்கள், எத்தனை களைகளோடு இருக்குது பாருங்கள். எல்லாருமே இதுக்கு பூரா களைக்குள்ளி தெளிச்சிருவாங்க. களைக்குள்ளி தெளித்தாங்கன்னா வரப்பு சுத்தமாக இருக்கும். ஆனால் நம்ம வயலில் அப்படி கிடையாதுங்க. எல்லாமே ஃபுல்லாக இயற்கை முறை இதுதானுங்க. இங்கே பாருங்க, அதனால தான் இந்த இடம் பூரா உங்களுக்கு பாருங்கள் நுண்ணுயிரி பல்கி பெருகி இருக்குங்க. இந்த இடம் பூரா அப்படியே உங்களுக்கு பொறுவர்னு வந்திருக்கு பாருங்கள். இதுதாங்க. பாருங்கள், இப்போ நம்ம இதுதான் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. இந்த பூச்சி தாக்குதல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்கள், நம்ம இதுதான் ஸ்ப்ரே கொடுக்குறோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நஞ்சில்லாத உணவு, நலமான வாழ்வு அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது எந்தளவுக்கு பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படிங்கிறது. அதனால் இதையெல்லாம் தவிர்த்து இயற்கை முறை விவசாயம் செய்யணும். நுகர்வோருக்கு இந்த கோடையில் நல்லா குழுன்னு இதமானதுக்கு நஞ்சில்லாத வெள்ளரி கொடுக்கணுங்கிறத நம்மளுடைய நோக்கம். அதனால் நம்மளே நேரடியாக உற்பத்தி பண்ணி நேரடியாக நுகர்வோருக்கு கொண்டு போய் சேர்த்துறோங்க. அதனால் ஒரு நல் உணவை நம்பி நேரடியாக விவசாயிகள்கிட்ட, நீங்கள் இயற்கை விவசாயிகள்கிட்ட வாங்கலாங்க. அதனால் எல்லாருமே இயற்கையை சார்ந்து வாழ்வோங்க. இயற்கை விவசாயிகளை ஆதரிங்க, ஊக்குவிங்க. உங்களுக்கு நஞ்சில்லாத உணவு உற்பத்தி பண்ணி கொடுக்க நாங்கள் உத்வேகத்துடன் தயாராக இருக்கின்றோம். அதனால் எல்லாருமே இயற்கையை பேணி பாதுகாப்போம், நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்வோங்க. அனைவருமே இயற்கை விவசாயிகளை ஆதரிங்க, இயற்கை உணவுகளை சாப்பிடுங்க, நல்ல ஆரோக்கியத்தோடு வாழுங்கள். நன்றிங்க.